நில எடுப்புக்கான பணத்தை வீட்டு வசதி வாரியத்திற்கு முழுமையாக ஒப்படைக்காததால் நீதிமன்ற ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியரின் காரை ஜப்தி செய்து எடுக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை தத்தநேரி பகுதியைச் சேர்ந்த கருப்பையா மீனாட்சி அம்மாள் தம்பதியரின் 2 ஏக்கர் 14 சென்ட் நிலத்தை 1973ஆம் ஆண்டு வீட்டு வசதி வாரியத்திற்காக மாவட்ட நிர்வாகம் வாங்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து வாங்கப்பட்ட நிலத்திற்கான தொகை போதாது என கருப்பையா நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இதை அடுத்து நில உரிமையாளர்களுக்கு 20,14,000 ரூபாய் வழங்க 1982ஆம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தொகையை முழுமையாக செலுத்தாமல் மாவட்ட நிர்வாகம் காலம் தாழ்த்தி வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு நீதிமன்ற உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. பணத்தை ஒப்படைப்பதாக நீதிமன்றத்தில் ஒப்புதல் அளித்து எழுதி கொடுத்துவிட்டு காரை எடுத்துச் சென்றனர். பணத்தை மனுதாரர் தரப்புக்கு வழங்காமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்ததால் வாகனத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை அடுத்து மாவட்ட ஆட்சியரின் காரை கயிறு கட்டி மனுதாரரின் வாரிசுதாரர்கள் இழுத்துச் செல்ல முயன்றனர். இதனை பார்த்த கோட்டாட்சியர் ஷாலினி மற்றும் வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது காரின் சாவியை அல்லது காரை ஒப்படைக்க வேண்டும், இல்லையெனில் பணத்தினை ஒப்படைக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் வழக்கறிஞர் உறுதிபட கூறியதால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு நிலவியது.